பலங்கிறது என்ன தெரியுமா? நம்மள வந்து அக்கறையோட நெனச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அதுதான் நமக்கு பலம். நம்மள பத்தி நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நம்ம இந்த மூளைக்கு ஏற்படுற பலம் தான், இந்த உடம்புக்கு ஏற்படுற பலம். இப்ப யார் நினைப்பா அப்டின்னா, உங்கள பத்தி எப்ப பார்த்தாலும் நெனைக்கிறவங்க யாரு? அம்மா, அப்பா. தனது அம்மா, அப்பா தன்னை எப்போதும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப அம்மா, அப்பாவுக்கு எது பலம் அப்டின்னா, தனது பிள்ளைகள் எப்பொழுதும் நம்மளே நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பா, அம்மாவாகிய பெற்றோர்களாகிய நம்மை நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த நெனப்பு தான் பலம். என்ன நெனைக்கிறதுக்கு யாருமே இல்லங்க. அப்ப நினைப்பு தான் பலம் அப்டின்னா, என்னை நினைத்துக் கொண்டே இருப்பதற்கு யாருமே இல்ல. அப்புறம் கணவன் மனைவி உறவு. பாருங்க, அப்பா, அம்மா நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மாரி தாத்தா, பாட்டியும் நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மாரி பேர பிள்ளைகளும் தாத்தா, பாட்டிய நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரே வீட்ல இருந்தாங்கன்னா. அதுபோல அப்பா, அம்மாவ நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த பிள்ளைகளும் வளர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணா, புருஷன் பொண்டாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா, இவங்களும் நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி இவர்களுடைய நினைவுகள் வந்துகிட்டே இருக்கும். இப்படி இவங்களுக்கு ஒரு பேர பிள்ளைகள் பிறக்குது அப்படின்னா, அந்த பேர பிள்ளைகளும் அப்போ ஒரு ஆள் வந்து தனது தாத்தா, பாட்டியவும் நெனச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அம்மா, அப்பாவையும் நெனச்சுக்கிட்டே இருக்காரு. அதுபோல தனது கணவன் மனைவியும் நெனச்சுட்டு, தனக்கு பிறந்த பிள்ளைகளையும் நெனச்சுக்கிட்டே இருக்காரு. தனது பேர பிள்ளையும் நெனச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பேர பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா, அதையும் நெனைப்பாரு. இப்படிப்பட்ட உணர்வுபூர்வமான நினைப்புகள் இருக்கு பாருங்க. இந்த நெனப்ப நீ தவிர்க்கவே முடியாது. இதுதான் பலம். இதுதான் வந்து உனது பலம். மூளைக்கு ஏற்படுகிற பலம். அதுதான் உடம்புக்கு. அதான் உறவு. உறவு தான் ஒருத்தருக்கு பலத்தை தரும். என்ன நெனைக்கிறதுக்கு நான் யார் அனாதை தெரியுமா? என்ன நெனைக்கிறதுக்கு யாருமே இல்லப்பா. என்னை நினைத்துக் கொண்டே இருப்பதற்கு யாருமே இல்ல. நான் நினைப்பதற்கு கூட எனக்கு யாருமே இல்ல. இதுதான் வந்து ஒரு பலவீனம் என்பது. அதனால மூளைக்கு பலம் கிடைக்கணும். உறவு தான் அந்த பலத்தை கொடுக்கும். அப்புறம் வந்து உணவும் கொடுக்கும், உறவும் கொடுக்கும். உறவு இல்லாமல் வெறுமனே ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிட்டால் உனக்கு மூளைக்கோ, உடலுக்கோ பலம் வந்து விடாது. அதனால உறவு சார்ந்து உனக்கு ஒரு உடலுக்கு பலத்தை தருவதில் உறவு சார்ந்த ஒரு பங்களிப்பு இருக்கு. உணவு சார்ந்த ஒரு பங்களிப்பு இருக்கு. இப்போ உறவுகள்லாம் எந்த இடத்துல இருக்கும்? ஒரு நகரங்கள்ல இந்த மாரி கூட்டு குடும்பமா வாழ முடியாது. உறவுகள் அண்ணன், தம்பி, அப்படிலாம் வாழ முடியாது. சித்தப்பா, பெரியப்பா அப்படிலாம் வாழ முடியாது. அப்ப அதற்கேற்ற இருப்பிடம் கிராமம். கிராமம் என்பது உனது மூளை நினைத்துக் கொண்டே இருப்பதற்கு, உன்னை நினைத்துக் கொண்டே இருப்பதற்கு, உன்னை பல பேர் நினைத்து உறவு முறையை அடிப்படையாகக் கொண்டு உன்னை பல பேர் நினைப்பதற்கும், நீ பலரை நினைப்பதற்கும் ஏற்ற ஒரு சூழ்நிலை நிலவும் ஒரு இடம்தான் கிராமம். அப்போ கிராமத்துல போனா உனது மூளை பலமாக இருக்கும். நகரங்களில் வசித்தால் உன்னை நினைப்பதற்கு யாரும் கிடையாது. பலவீனமாக மாறிவிடுவாய். மூளை பலவீனமாக மாறிவிடும். அதனால நோய்கள் வந்துவிடும். அதனால வந்து நெனப்பு தான் பலம். மத்தவங்க நம்மள உரிமையோடு உறவு என்கிற அந்த உரிமையோடு நினைப்பதற்கு நமக்கு பல பேர் தேவை. கணவன், மனைவி, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பேரன், பிள்ளைகள், மக, பேரன் பிள்ளைகள் இப்படி நம்மை நினைத்து கொண்டிருக்கிற இது ஒரு நேரடி உறவு முறை இதெல்லாம். இவங்க நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம புள்ள வெளியில போனா என்ன ஆச்சு? பேர புள்ள என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. தாத்தா, பாட்டி என்ன பண்ணாங்க? நம்ம தாத்தா, பாட்டி அப்பா, அம்மாவை நினைப்போம். இந்த நெனப்பு தான் மனதிற்கு பலத்தை தரும். அதனால என்னைக்குமே உறவை பிரிந்து நம்ம வந்து வாழக்கூடாது. உறவை பிரிந்து இந்த மாரி நெனப்புகள் இல்லாம வாழக்கூடாது. நம்ம நெனைக்கிறதுக்கு உறவுகள சேகரிக்கணும். நண்பர்களை சேகரிக்கணும். அந்த மனதில் இடம் பிடிக்க வேண்டும். வெறுமனே கல்யாணம் பண்ணிட்டா நெனச்சுக்கிட்டே இருப்போம். அந்த நெனப்பு வரும். நீ பிடிக்காத ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணாலும், ஒரு பையன கல்யாணம் பண்ணாலும், அவங்களோட நெனப்பு உனக்கு வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா, உனக்கு அந்த ஒரு கடமை இருக்கிறது. ஆனா வந்து இயல்பாவே அது வந்து வலுக்கட்டாயமா வருகிற நினைவுகள். வலுக்கட்டாயமாக வருகிற ஒரு உறவு, ஒரு நெனப்பு. அதில பிடிக்கல. அது ஒரு பலவந்தம். பலவந்தப்படுத்தி நீ வந்து பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணிட்டு, அவங்க மூலமா உனக்கு வருகிற ஒரு நினைவுகள் இருக்குல்ல, அது ஒரு பலவந்தம் அது. பலவந்தப்படுத்தி அந்த நெனப்ப வர வைக்கிற. அது ஒரு சித்திரவதை அது. அதனால உனக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணும்போது, அவர்களுடைய நினைவு உன மனசும் பேசிக்கிட்டே இருக்கும். அவங்க உன்ன பத்தி நினைக்கும்போது, அதே நேரத்தில உன்ன பத்தி அவங்களும் நினைப்பாங்க. அவங்கள பத்தி நீ நினைக்கும்போது, உன்ன பத்தி அவங்களும் அதே நேரத்தில நினைப்பாங்க. இதான் நெனப்பு. இதான் வந்து நம்ம மொபைல் ஃபோன் நெனச்சா, நம்ம மொபைல் ஃபோன் போட்டு பேசுறோம்ல, உடனே கனெக்ட் ஆகுதுல்ல. அதே போல தான் மூளையில ஒரு ஃபோன் இருக்கு. எல்லார் மூளையும் ஒரு செல்ஃபோன். இந்த செல்ஃபோன் வந்து எல்லார் மூளையிலும் இருக்கு. அது இந்த உறவுகளோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது. இணைப்பு. யாருடைய நினைப்பெல்லாம் வருதோ, அப்பல்லாம் நீங்க மத்தவங்களுக்கு தொடர்பு கொள்றீங்க. மத்தவங்களோட நினைப்பு உங்களுக்கு எப்பல்லாம் வருதோ, அப்பல்லாம் நீங்க மத்தவங்களை தொடர்பு கொள்கிறீர்கள். இந்த மூளை இணைப்பு வாயிலாக. அப்படின்னு நம்ம அப்போ அந்த நெனப்புல ஒரு விருப்பம் இருக்கணும். விருப்பப்பட்டு
நான் அப்படி ஒரு நெனப்பு என் பொண்டாட்டி நெனப்பு எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அதில நீ உனக்கு சந்தோஷம் இருக்கணும். புடிச்சிருக்கணும். புடிச்சிருந்தா அந்த நெனப்பு உனக்கு புடிச்சிருக்கும். யா உனது அப்பா உன்ன பிடிக்கலன்னா கூட, உன்னை சித்திரவதை செய்தால் கூட, அப்போ அவருடைய நெனப்பு உனக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ விருப்பம் இல்லாமல் வெறுப்பை தருகிற ஒரு உறவாக அப்பா இருந்தாலும், அவருடைய நினைப்பு வருதுன்னா, அது பலவந்தம். பலவந்தம் தான் அந்த நெனப்புல இருக்கு. அ பிடிக்காத தன்மை தான் அந்த நெனப்புல இருக்கு. புடிச்சு வரணும். அந்த நெனப்புங்கிறது ஒரு புடிச்சு வரணும். அதுதான் உங்க உண்மை.